ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லுக்மா சமையலில் வாட்டர் லெமன் அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து ஒரு ஒரு பாதி கட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி இதை வச்சுருக்கேன். இது கூட என்ன செய்யறேன்னா, ஒரு 4-5 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறேன். அது கூட சர்க்கரை சுகர் வந்து ஒரு 3/4 கப்பாக எடுத்திருக்கேன். இது ப்ரௌன் சுகரு. ஏன்னா வந்து வாட்டர் லெமன் ஏற்கனவே வந்து நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து நான் ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் மேலே எடுத்திருக்கேன். அது கூட வந்து இது வந்து மில்க் க்ரீமு. இது வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும், இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து சாக்லேட் க்ரீமு. இது கொஞ்சோட இடையில ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன செய்கிறேன்னா, ஏற்கனவே வந்து சூடாகிடுச்சு வானல். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து ஏற்கனவே வந்து வால்நட்டு, முந்திரி, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, அடுத்தது வந்து சன்ஃப்ளவர் சீடு, பம்ப்கின் சீடு, ஃப்ளெக்ஸ் சீடு, இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். இதை நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் லெமனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவரை வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவை வந்து இந்த வாட்டர் லெமனில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்போதுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட என்ன செய்கிறேன்னா, ஏற்கனவே வந்து இது வந்து க்ரீம் மில்க். இந்த மில்கை வந்து இது கூட வந்து இது கொஞ்சம் ஸ்வீட்டானது தான், ஸ்வீட் மில்க் க்ரீமு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை போட்டு இது கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கிட்டு இப்போது இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது என்ன செய்யறேன்னா, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். எப்போதுமே வந்து அல்வா செய்யும்போது நல்லா இரும்பு கடாயில் செய்யுங்க. நல்லா அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் எப்போதுமே இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ என்ன செய்யணும்னா, நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கூட
இது என்ன ஒரு 7 to 8 மினிட்ஸுங்க. இதை போல் வந்து நல்லா கொஞ்சம் கை விடாமல் கண்டினியூவாக வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து இந்த காம்பினேஷனில் பண்ணி பாருங்கள். வாட்டர் லெமனு, கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2-3 ஸ்பூனு தான். அது கூட மில்க் க்ரீமு, அப்புறம் வந்து கொஞ்சம் சாக்லேட் க்ரீமு கொஞ்சம் லேட்டாக சுகர் ஆட் பண்ண பிறகு ஆட் பண்ண போகிறோம். பாருங்க ஓரளவு அப்படியே கெட்டி ஆகிட்டு வருது பாருங்கள். இது கூட என்ன செய்யணும்னா நெய் சேர்த்துக்கணும். அப்பப்போ நெய் சேர்த்துக்கணும். நெய் தான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஸ்டேஜில் என்ன செய்ய போகிறோன்னா ஏற்கனவே வச்சுருக்க இந்த சுகரை வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இது பப்புள்ஸ் ஆகுது பாருங்க. அப்படியே இதை வந்து ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே சுகருங்கிறதால நம்ம வந்து வாட்டர் லெமன் கொஞ்சம் நல்லா இனிப்பு, அதனால் வந்து சுகரை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். அப்படியே மாறுது பாருங்க அழகாக கலர். இதை ஆட் பண்ணிக்கிட்டு நெய்யை வந்து ஒரு ஸ்பூன் மறுபடியும் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன செய்யறேன்னா இதில் வந்து சாக்லேட் க்ரீமை வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன். இது ஆட்டோமேட்டிக்காகவே அதை உருவிடும். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சாக்லேட் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட நல்லா இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ஆட் பண்ணிக்கங்க. என்ன பாருங்களா, சாக்லேட் கலரில் வந்து போச்சு. சூப்பராக அல்வா.
இந்த அல்வாவுக்கு நீங்கள் நட்ஸ்லாம் வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, முந்திரி, அதே போல் சீடெலாம் நிறையா வகையான சீடு இருக்குது. நல்லா ஒமேகா உள்ள சீடுலாம், பம்கின் சீடு, ப்ளக் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, இது போல் அந்த சீடெலாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிங்க. நான் அதெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நெய் ஆட் பண்ணிக்கங்க. அப்போ நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா. அல்வா கிட்டத்தட்ட அதோட பதம் வந்து போச்சு. இதை பாருங்கள், இதே போல் பப்புள் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா வந்து அதை நல்லா கைவிடாமல் நல்லா வந்து நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை வந்து அப்பப்போ இடையில ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு இடம் வந்து நெய்யை வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டே வாங்க. அதான் அல்வாவுக்கு நல்லா சாஃப்ட்னஸை கொடுக்கும். நல்லா அல்வாவும் பதமாக வரும். அல்வா சும்மா அருமையாக ரெடி ஆகிடுச்சு.
நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சரி டேஸ்ட்டை கொடுக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். அல்வா ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. நீங்கள் என்ன செய்யணும்னா, இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஃபைனலாக இது கூட வந்து கொஞ்சம் நெய் டச் போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் இதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுங்க. சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பார்க்குறது ரொம்ப ரொம்ப நன்றி. என் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான அல்வா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வீடியோ வாட்சிங்.